நானும் நிறைய டைம் நம்ம ரோஸை காமிச்சிட்டேங்க. அடுக்கு ரோஸா ஒத்த ரோஸான்னு கேட்டவங்களுக்கு கிளியராக சொல்கிறேன் பாருங்கள். அடுக்கு ரோஸ் தான் நம்ம வீட்டில் இருக்கிறது. இந்த பாருங்கள், தெரியுதா? ஒரே ரோஸு செடியில் கிட்டத்தட்ட இதில் ஒரு 5 இருக்குது. உங்களுக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். இந்த கொம்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொம்பு தான். அந்த ஒரு கொம்பில் பூக்கிறது 5 இருக்குங்க. சிலது 5 இருக்கும், சிலது 7 இருக்கும், சிலது 6 இருக்குங்க. ஓகேங்களா? ரோஸு இதை பறித்து நீங்கள் வைக்க மாட்டீங்களான்னு கேட்டால் நான் வைக்கலை. கேரளாவில் பெரும்பாலும் அவ்வளோவா ரோஸு பூத்து குலுங்குறத பார்த்துக்கிட்டு இருப்போமே தவிர வைக்கலை. நான் தமிழ்நாட்டுக்காரி தான், நான் வைக்கணும் தான். ஆனால் எனக்கு என்னமோ ரோஸு வைக்கலைங்க. அதான் இந்த பாருங்கள், இப்போ வந்திருக்கு பாருங்கள். இதில் முட்டு வந்திருக்கு, காமிக்கிறேன் உங்களுக்கு. தெரியுதா? இந்த இருக்குது பாருங்கள், 5 முட்டு இருக்குதா? இந்த 5 ஒரே இதில் பிடிச்சிரும். இது பார்த்திங்கன்னா ஒரு கொம்பில் தான் இருக்குது. இந்த ஒத்த கொம்பில் தான் இருக்குது. வளமெல்லாம் போட்டு வைக்கிறீங்களான்னு கேட்டால் ஒரு வளம் இந்த கேரளா மண்ணுக்கு நாங்கள் போடலைங்க. செடியை கொம்பை இந்த பக்கத்து வீட்டில் கொடுத்தாங்க. அந்த கொம்பை கொண்டாந்து வெட்டி வச்சது தான். வெட்டி வச்சுட்டு தண்ணி மட்டும் ஊற்றுது, அது நல்லா பூத்து குலுங்குது. அதே முறை பச்சை மிளகு முத்து வச்சாக, அதுவும் நல்லா கிட்டத்தட்ட ஒரு 4-5 கிலோவுக்கு மேலே காய்ச்சிருச்சு. கருவேப்பிலை வச்சுருக்கோம், கருவேப்பிலவும் நல்லா வந்துருச்சு பாருங்கள். தலைஞ்சு நிற்கிது பார்த்தீங்களா? எல்லாமே நல்லா வந்துருச்சுங்க. ஓகேங்களா? அதுக்கு வளம் புதுசாக ஒன்று, அதாவது மருந்து எதுவும் நம்ம போடலை. நடித்தங்கா? ஆமாம் ஆமாம், வளம் தான். கண்டிப்பாக கரெக்டு தான். கலந்துட்டு தானே வளம் தான் எதுக்குமே போடவே இல்லைங்க. மழை பெய்யுது, சரி கடையை பக்கம் போகலாம்னு உட்காந்துருந்தோம். மழை பெய்யும், மழை குறையட்டும்னு உட்காந்துருக்குறோம். கடைக்கு கிளம்புங்கன்னு பிரகதி எங்கள் 2 பேரையும் பாடாப்படுத்தினார். சரி இப்படி போயிட்டு வருவோம் நடந்த மாதிரி அப்படின்னு நினச்சி கிளம்புனா மழை வந்துருச்சு, உட்காந்துருக்கோம். ஓகேங்களா? மழை விட்டுருச்சு. போலாமா? கேட்டவங்களுக்கு ரோஸை பற்றி விளக்கம் தெரிஞ்சிருக்கும். ஓகேங்க, பாருங்க, பத்திரமா இருங்க. பாய்.